உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் பட்ட வேதனையில பாதி கூட அவ பட்டிருக்க மாட்டா. அவள வேதனை படவும் நான் விட மாட்டேன்ல. அதான் பார்த்தோம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு. என்னத்த பாத்தியா? இந்த ஆறுல வேணாம்னு முடிவு பண்ணி தாலிய தூக்கி வீசிட்டு அங்க இருந்து வர தெம்பு இல்லாமலாம் நான் இல்ல. என் அண்ணன் பேரு கெட்ட கூடாது. நாளைக்கு ஊர்ல எவனாவது என் அண்ணனை பார்த்து வாழ வெட்டிய வீட்டுல வச்சிருக்கியான்னு மானக்கேட ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதுன்னு தான் அம்பட்டியும் நான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு நின்ன. எதுக்கு பொறுக்கணும்னு கேக்க? எதுக்கு? என் பிள்ளைங்களுக்காகல. நான் பொறுமையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு என் பொண்ணு தலை நிமிந்து டாக்டரா நிக்கிறா. என் மவன் இன்ஸ்பெக்டரா இருக்கான். இதோ இவன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறான். சீன்னு விட்டுட்டு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இந்த வீட்டுல பிறந்த பிள்ளைங்களை மட்டும் மண்ணு வெட்டு அனுப்புவ. ஏன் இங்கெல்லாம் படிக்க வைக்க மாட்டாவளா? ஏலே சும்மா இருல. பேரு முக்கியம்ல. ஊர்ல நம்ம குடும்பத்தை பார்த்து யாரும் தப்பா பேசிட கூடாதுல்ல. தொப்பாரத்த ஊர்க்காரன் இதை சொல்லுவான், ஊர்க்காரன் அதை சொல்லுவான்ட்டு என் தங்கச்சிகளோட வாழ்க்கையை நாசம் பண்ண சொல்லுதியா? எவன் எப்படி யார பத்தி சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. என் தங்கச்சிகளோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவளை இங்கதான் இருப்பாளுவ. ஏலே அத்தை கேக்க எனக்காக இவ்வளவு அனுப்பி வைக்க மாட்டியா? யாருக்காகவும் அவளை நான் அனுப்பி வைக்க மாட்டேன். போதுமா? வேணும்னா நீயே அவளை கூப்பிடு. அவ வரேன்னு சொன்னால்னா கூட்டிட்டு போ. அதுக்கு நான் ஒன்னும் தட சொல்ல மாட்டேன். அம்பிட்டு தானே. ஏன் மருமவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்ப அவ என் கூட வாராள இல்லையான்னு மட்டும் பாரு. ஏட்டி எசக்கி பொறுப்புடட்டி, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏட்டி அத்தை கேக்குறாங்க பாரு, பதில் சொல்லு. ஏட்டி அத்தை கூப்பிடுத, நீ வரமாட்டியா? என்னடி? என்னத்த பதில் சொல்ல? கேட்டி உங்க அண்ணன் பாசம் உன் கண்ணை மறைக்குது. அதான் உன் வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம முடிவெடுக்கான். அத்தை உனக்கு அம்மா மாதிரி இல்லையா? நான் கூப்பிடுதேன். என்ன நம்பி வாட்டி, நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிடுதேன். அந்த வீட்ல முதல்ல நீ சந்தோஷமா இருக்கே அத்தை. உன்னை காயப்படுத்தணுன்றதுக்காக நான் பேசல அத்தை. ஆனா 30 வருஷமா வாழ்ற வீட்ல உனக்கே உரிமை இல்லாதப்ப எனக்கு எப்படி அத்தை சந்தோஷத்தை தேடி தர போற? என்ன தப்பா எடுத்துக்காதத்த. ஆனா அந்த வீட்ல என்னால சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏட்டி அதான் முத்துப்பாண்டி இப்ப மாறி இருக்கான்ல. இனிமே அவன் அவர் பக்கம் போகவே மாட்டான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறிய. புள்ள குட்டிகளோட நல்லா வாழ போவதிய. அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க வேணாம் அத்தை. இனி ஒரு நாளும் என் அண்ணன் பேச்ச மீறவே மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். உன் கூட வர முடியாது அத்தை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.